விஷாலுக்கு வந்து சண்டை கோழி வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூ இல்லையா? அவரை பற்றி, அவருடைய வளர்ச்சி பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இன்றைக்கு அவர் பேசுகின்ற அரசியல் குறித்து நீங்கள் அவரிடத்தில் பேசியது உண்டா? அவர் வந்து 8th or 9th படிச்சுட்டு இருக்காரு. அப்போ அவங்க அண்ணன் வந்து லயோலா காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க, விக்கி. அவர் தான் நடிக்க வந்தது ஃபர்ஸ்ட். ஆனால் இந்த பையன் வந்து ஒரு டவுசர் போட்டுட்டு ஸ்கூல் படிக்கிற பையன். நாங்கள் கதையெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த மூலையடி உட்காந்துருப்பான். என்னடா எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்பான்ட்ட. வாடா படம் தான் சொல்லுவா. அப்படி நான் அசிஸ்டன்ட் தானே, முதலாளி பையன், நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதை இருக்கும். அவர் திடீர்னு கார் எடுத்துட்டு அவங்களோட காரில் நம்ம போகிறது, எங்கள் ஸ்டார் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறது, ப்ரிவியூ தேட்டருக்கு படம் பார்க்க போகிறது. ஏன்னா அவங்க அப்பா அப்போ பெரிய ப்ரொடியூசர், ஐ லவ் இண்டியா, நிறைய சிரஞ்சீவி சாரோட அங்கே தெலுங்கில் படங்கள், பெரிய படம் பண்ண ஒரு ப்ரொடியூசர். எனக்கு பெரிய பெருமை. இந்த பையன் கூட ஏதாவது பர்ச்சேஸ் போனால் அவன் 4 டிஷர்ட் எடுத்தால் எனக்கு 2 எடுத்து கொடுப்பான். நம்ம ஒரு ஊர்லேருந்து வந்தப்போ அவங்க வீட்லேயே தான் டிஸ்கஷன் நடக்கும். அப்போது நான் சொல்லுவேன் அவங்க அப்பாட்ட, விக்ரம் நீங்கள் அந்த விக்கியை நடிக்க வைக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க, இந்த பையன்ட்ட ஒரு இது சார், இந்த பையன் நடிக்க வைங்கன்னு அப்பவே நான் சொல்லுவேன். சரி சரி. இல்லை அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் பெருசாக இல்லைன்னு சொல்லுவார். ஆனால் செம்ம நாலேஜ் அப்பவே, ஸ்கிரிப்ட் சென்ஸ் இருக்கும். கணக்கு ஃபுல்லாக ஷூட்டிங் முடிச்சு வந்த பிறகு அந்த கணக்கு வழக்கெல்லாம் கூட கரெக்டாக பார்ப்பார் அவர் அப்போவே, அந்த வயசுலேயே. அப்போது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஆனந்தம் ரன்னெல்லாம் எடுத்துட்டேன். ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அந்த டயத்தில் தலைவர் வரார் ஆஃபீஸ்க்கு. ஜிம்மெல்லாம் போய் அந்த உடம்பை ஏற்றிட்டு ஸ்டில் எடுத்து வந்துட்டு எங்கள் அசிஸ்டன்ஸை பார்த்து என்னை பார்க்க வரணும்னு. அப்போ பாருங்கள், மம்முட்டி சார், மாதவன் 2 பெரிய ஹிட்டு, அஜித் சாரோட படம் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ வந்து என்கிட்ட நீ என்னை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு கேட்குறான். எனக்கு என்னென்னா, அப்போ என் மேலே அவ்வளோ பெரிய பேரன்பில் இருப்பான், நம்ம சேர்ந்து சுற்றி இருக்கோம், நம்ம முதலாளியுடைய பையன், அந்த அன்பெல்லாம் நம்மளுக்கு இருக்கிறதுனால எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அவர் கண்டிப்பாக நம்ம செய்வோம், சரியாக ஒன்று அமையும் பட்சத்தில் நம்ம பண்ணுவோம் சொல்லிட்டு சொல்லி அனுப்பிட்டேன். அசிஸ்டன்ஸுக்கு கூட இருந்தவங்களாம் என்னென்னா, கொஞ்சம் எப்படி இப்படி கேட்க முடியும், நம்மளுடைய அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம வேற ஒரு ரேஞ்சில் போகணும்னு நினச்சிட்ருக்கோம், அவங்க கூட எப்படி பண்ணுறதுன்னு யாருக்குமே அது பெரிய யோசனையே இல்லை. அப்போ சண்டைக்கோழி பண்ணியாச்சு. சண்டைக்கோழி பண்ணிவிட்டு விஜய் சாருக்கு சொல்கிறதுக்காக போகிறேன். விஜய் சார் கதை கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேட்டு முடிச்சு நிறுத்திட்டார் அவர். ஆனால் செகண்ட் ஹாஃப் கேளுங்கண்ணாங்கிறேன். இல்லைண்ணா ராஜகிரண் மாதிரி ஒருத்தர் வந்ததுக்கு பிறகு எப்படின்னா இருக்கட்டும் நான் சொல்லி நிறுத்திட்டாரு. ஆனால் படம் சூப்பர் ஹிட்டாக போகுது. ரிலீஸ் அப்போது ஒரு பார்ட்டி போயிட்டுருக்கு எங்கேயோ ஒரு ஹோட்டலில், லீ மெரிடியனில். தள்ளி நிற்கிறேன். லாங்கிலேருந்து வந்தார் விஜய் சார். வந்து என்ன தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தார். ஆனால் பிச்சிட்டிங்கண்ணா. அப்போ எனக்கு கோவம் போகல, நீங்கள் தான் செகண்ட் ஹாஃப் கேட்கவே இல்லையாண்ணா அப்படின்னா. இல்லைண்ணா அதுதான் ஒருத்தர் இண்டஸ்ட்ரி வரணும்னு வந்திருக்குண்ணா, அந்த பையனுக்கு அவ்வளோ பொருத்தமாக இருந்துச்சு.